ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏஎல்வி கிரியேஷன்ஸ். நம்ம ட்ரெஸ்ஸில் தையல் பிரிக்கிறதுக்கு இன்னுமே நீங்கள் பின்னு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. பின்னு யூஸ் பண்ணி நம்ம தையல் பிரிக்கிறது ரொம்ப டைம் எடுக்கும். அது இல்லாமல் சம்டைம்ஸ் ட்ரெஸ்ஸையே கூட ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு டூல் இருக்குது. அது பேர் தான் சீம் ரீப்பர். டெய்லரிங் பண்ணுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த டூலை பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம வீட்டில் எப்படி ஊசி நூல் எல்லாருமே யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த டூலும் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் தான். இந்த டூலோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு சைடில் இந்த மாதிரி பெண்டாக இருக்கும் அண்ட் இந்த சென்டரில் பிளேட் மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் பெண்டாக இருக்கிறதுனால இதை இந்த நூலுக்குள்ளே ஈஸியாக இன்சர்ட் பண்ணிடலாம். அண்ட் சிங்கிள் ஸ்டிச்சஸ் தான் இல்லை, டபுள் ஸ்டிச்சஸையும் கூட ஒரே டைம்லேயே ரெண்டு நூல்லையும் உள்ளே இன்சர்ட் பண்ணி ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தள்ளி தள்ளி நூலை கட் பண்ணிவிட்டு தையலை ஈஸியாக பிரிச்சிடலாம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் மடித்து தைச்சிருக்கிறத பிரிக்கணும்னா இது இந்த மாதிரி தையலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம இதை அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே போனால் போதும். சென்டரில் இருக்க பிளேடு நூல் அப்படியே கட் பண்ணிகிட்டே வந்துடும். இந்த டூலை யூஸ் பண்ணி நார்மல் ஸ்டிச்சஸ் இல்லை ஓவர்லாக்கை கூட கொஞ்சம் குயிக்காகவும் நீட்டாகவும் பிரிச்சிடலாம். இந்த டூல் ஸ்டேஷ்னரி ஷாப் இல்லைனா டைலரிங் டூல் ஷாப்பில் கூட கிடைக்கும். இந்த டூல் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இதில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. பட் இந்த பெரிய சைஸ் ரீப்பர் தான் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.